சிலுவை ஜெபத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் அன்போடு வரவழைக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் சமூகத்தில் அவருடைய மேன்மையை நாம் அறிய தேவன் தந்த வாய்ப்புக்காக நாம் அவருக்கு நன்றி சொல்லுவோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பரலோக தந்தையே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எந்த இடத்திலும் கூப்பிட்டாலும் நீங்கள் வருவீங்க ஏசப்பா. எங்களுக்காக நீர் வருவீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதற்காய் நன்றி இயேசுவே. உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் கூப்பிட ஆண்டவரே எங்களுக்கு புத்திர சுவிகாரத்தை தந்ததற்காய் நன்றி. இந்த இடத்திலும் ஆண்டவரே உம்மை ஆண்டவரே வாழ்த்த, வணங்க, உம்மை போற்ற, உம்மை பற்றி அறிய தேவன் தந்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. 1 யோவான் நாம் வாசிக்கிறோம், அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம். அந்த அன்பு எவ்வளோ விலையேற பெற்றது. இதுக்கு ஈடா வேற ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு நம்ம எப்படி பார்க்க முடியும்? அவர் சிலுவையில் நமக்காக ஜீவனையும் இரத்தத்தையும் கொடுத்ததினால் மாத்திரமே நம்ம கம்பேர் பண்ணுறோம். அதான் அதுக்கு ஈடாக எதுவும் சொல்ல முடியாது, எதுவும் நாம் தரவும் முடியாது. அவ்வளோ அன்பு ஆண்டவர் நம்ம மேலே வைத்தார். ஹல்லேலூயா. அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஏழ்மையில் இருந்தோம், குப்பையில் இருந்தோம், பாவத்தில் இருந்தோம் ஆண்டவரே, அக்கிரமத்தில் இருந்தோம். எங்களை நீர் மன்னித்து, எங்களை தேடி வந்து எங்களை மன்னித்து, எங்களை பரிசுத்தமாக்கி, எங்களை நீதிமான்களாக்கி நீர் அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை மகிமைப்படுத்தியிருக்கிறீர். கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டி வச்சிருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய அன்பிற்கு ஈடாய் நாங்கள் எதை சொல்ல முடியும் ஆண்டவரே? உம்முடைய அன்பிற்காக நன்றி, உம்முடைய அன்புக்காக, உம்முடைய பாசத்திற்காக நன்றி ஆண்டவரே. யாரும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்காத இடத்துல நீர் எங்களை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறீர். துயரத்தில் இருக்கும் போது எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் தாழ்வு இடங்களில் இருக்கும் போது எங்களை தூக்கி விடுகிற தேவனாய் இருக்கிறீர். எந்த நேரத்திலும் ஆண்டவரே எங்களுக்கு எப்படி நீர் தேவையோ அந்த தேவை நீர் சந்தித்தீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சிலுவையின் மேன்மைக்காய் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அந்த சிலுவையினால தான் இவ்வளோ பெரிய பாக்கியம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியுள்ள உணர்வோடு, நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் ஆண்டவரே இன்றைக்கு பாட எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. சில பேர் நமக்கு நன்மை செய்வோம், அவங்க நன்றி மறந்துட்டாங்கன்னா எப்படி நினைக்கிறோம்? நம்ம நன்றி சொல்லணும்னு நினைப்போம். ஆனால் ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் அதுதான், அந்த 10 குஷ்டரோகிகளை ஆண்டவர் சுகமாக்கினார். ஒருவர் மட்டும்தான் வந்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னார். மீதி 9 பேர் எங்கே என்று ஆண்டவர் கேட்கிறார். அதே போல ஏசப்பா, நாங்கள் நன்றி உள்ள இருதயத்தை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லுங்க ஆண்டவரே. நீர் எவ்வளோ நன்மை செஞ்சீங்க, அதெல்லாம் நாங்கள் மறந்துட்டு இல்லாததை குறித்தே நாங்கள் யோசிக்கிறோம். அதையெல்லாம் மறந்து நீர் செய்த நன்மைகள், நீர் எவ்வளோ பிரியமாக இருந்தீர், எப்படி நீர் நடத்தி வந்தீர் என்று நாங்கள் நினைத்து அதற்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக அப்பா. ஆண்டவர், இந்த சிலுவையின் மேன்மையை நாங்கள் அறிய எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து உம்மை பாட எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உள்ளத்து நாளத்திலிருந்து உம்மை துதிக்க, உம்மை உயர்த்த எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே எழும்பி நின்று ஒரு பாடலை நாம் பாட போகிறோம். இதுவும் ஒரு பழைய பாடல். இது சுத்த தமிழில் இருக்கும். நோட நீங்கள் இணைஞ்சு பாடலை பாடுங்க. நிந்தைக்கீருஸ்தே சுராஜ்
சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை, விந்தைக்கீரு சுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவை மேன்மை. இயேசுவே, உம்முடைய சிலுவை மேன்மை குறித்து நாங்கள் பாடியிருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் என்னை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை காணிக்கையாக உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆளுகை செய்யும். உம்முடைய அன்பிற்கு ஈடாய் நாங்கள் எதையும் செலுத்த முடியாதப்பா. எவ்வளோ கொடுத்தாலும் அது பத்தாது. ஹல்லேலூயா. ஆனால் நாங்கள் இன்றைக்கு எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை, எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே, எங்கள் ஊழியத்தை, எங்கள் குடும்பங்களை உமக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய கைகளில் நீர் ஏந்தி கொள்ளும். உம்முடைய சித்தத்தை போல எங்கள் வாழ்க்கையை வணைந்து உருவாக்கும். இன்னும் அதிகமாக உம்மை பற்றி அறிய, உம்முடைய அன்பை பற்றி தெரிய, உம்முடைய சிலுவை பற்றி தியானம் எங்களுக்கு எப்பொழுதும் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கெத்செமனே ஜெபம், கொல்கதா ஜெபம், சிலுவை ஜெபம், சிலுவை தியானம், இப்படி இந்த ஜெபத்துக்கு பல பெயர்கள் கொடுக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கல்வாரியிலே பட்ட பாடுகளை மறுபடியும் மறுபடியும் அதையே தியானித்து கொண்டிருப்போமானால் இப்போதான் தெரியும் நமக்காக எவ்வளவு நமக்காக ஆண்டவர் பட்ட காயங்கள். இயேசுவுக்கு அவ்வளவு காயங்கள், தலையிலிருந்து கால் வரைக்கும். நமக்கு ஒரு காயம் இருந்தால் அவ்வளோ கஷ்டப்படுறோம். ஒரு தீக்காயம் இருந்தால் அது எவ்வளோ வேதனை. அவருக்கு அந்த தீக்காயம் போல தலையிலிருந்து கால் வரைக்கும் ஏராளமான பாடுகள், காயங்கள், வேதனைகள். அதை பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போமா? லூக்கா 24 38லிருந்து 40 வரைக்கும். நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயம் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள். என் கை பாருங்க, என் கால்களை பாருங்க, என்னை தொட்டு பாருங்க அப்படிங்கிறார். என்னை தொட்டு பாருங்க. நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அந்த நாட்களில் நம்பாத ஆட்கள் இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கு சிலர் நம்ப மாட்டாங்க பாருங்க, எதை சொன்னாலும். அந்த மாதிரி அந்த நாட்கள் இருந்திருக்காங்க. தோமாவும் சந்தேகம், நம்பல. அவனுக்கும் தொட்டு பாருப்பா, கை வச்சு பாரு, அதுல கை விரல் விட்டு பாரு, அந்த ஆணி அடிச்ச இல்ல ஓட்டை அங்க கை விட்டு பார்க்கிறான். அதுக்கு ஆண்டவர் உரிமை கொடுக்கிறார். தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பிச்சார். மறைச்சு வைக்கல. இந்த காயங்கள் எல்லாம் உனக்காக, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்காக, இந்த யூடியூப் மூலமாய் ஆண்டுடைய சமூகத்தில் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற உங்களுக்காக தான் இந்த காயங்கள். கைகளிலே காயங்கள், கால்களிலே காயங்கள், பார்த்துக்குங்க அப்படின்னு காண்பிக்கிறார். கொடியவரை, கொலைபாதகரை, குற்றம் மிகுந்த குற்றம் செய்கிறவர்களை சிலுவையில் அறைந்து கொள்வது தேசத்திலே ஒரு தண்டனையாக, ஒரு பழக்கமாக இருந்து வந்தது. இருக்கிற எல்லா தண்டனைகளை விட சிலுவை தண்டனை பயங்கர கொடிய தண்டனை. வேற தண்டனை எல்லாம் சகிக்கலாம்,
யோசேப்பின் நாட்களிலே ஆதியாகும் 39ஆம் அதிகாரத்திலே 19 வாசித்தால் அங்கேயே ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குது பாருங்க. 2 பேர் குற்றம் செஞ்சாங்க, அவர்கள் மேல் குற்றம் சுமத்தப்பட்டது, சிறையில் அடைக்கப்பட்டார்கள். ஒருவர் குற்றவாளி, இன்னொருவர் குற்றமற்றவர். குற்றமற்றவர் விடுவிக்கப்பட்டார், குற்றவாளி தூக்கிலிடப்பட்டார், மரத்திலே தூக்கிலிடப்பட்டார். அந்த மரத்திலே தூக்கி கொள்ளும் வழக்கம் முதலாவது இங்கேதான் நடக்கு. மரத்திலே தூக்கி கொள்வது பைபிள்ல இதுதான் ஃபர்ஸ்ட் இடத்துல வருது. எகிப்து நாட்டிலே வழங்கப்பட்ட வேதனையில மிக கொடிய வேதனை இந்த மரத்திலே தூக்கி கொள்றது. யூத குலத்தை அழிக்க திட்டமிட்ட ஆமான் அவனும் மரத்திலே தூக்கப்பட்டான் என்று எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அவன் யூத குலத்தை எப்படியாவது அழிக்கணும். மொர்தேகாய்க்கு தூக்கு மரத்தை செய்தான். அந்த தூக்கு மரத்திலே அவனே தூக்கிலிடப்பட்டான். யார் தூக்கு மரத்தை செஞ்சானோ அவனுக்கே எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய் அப்படின்னு சொன்ன மாதிரி, நீங்க உங்களுக்கு யாராவது தீங்கு செஞ்சா நீங்க தீங்கு செய்யாதீங்க, அந்த தீமை அவங்களுக்கு திரும்பும். அப்படி திரும்பணும்னு நம்ம சொல்லக்கூடாது. மண்ணை வாரி இறக்கக்கூடாது, நாசமா போ அப்படிலாம் சொல்லக்கூடாது. டப்பா 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 எனக்கெல்லாம் வராது. சண்டை வந்தா இல்லை என்னென்னமோ பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டாம். ஆட்டோமேட்டிக்கா திரும்பிடும், ஆண்டவரே திருப்பிடுவார். நமக்கு விரோதமா வருகிற செய்வன பில்லி சுனிய மந்திரங்கள்லாம் அவரு எவன் செஞ்சானா அவர் பக்கம் திருப்பிடுவார். நம்ம பழிக்கு பழி செய்யக்கூடாது. அவன் மந்திரவாதிகிட்ட போனா நம்ம மந்திரவாதிகிட்ட போக மாட்டோம். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களிலே இந்த இஸ்ரவேல் தேசம் ரோமருடைய ஆளுகை கீழ் இருந்தது. ரோமர்கள் ஒரு கொடிய ஆட்சி செய்கிறவர்கள். அன்றைக்கும் கொலை கொள்ளை செய்தவர்கள், அரசாங்கத்தை எதிர்த்தவர்களை, அடிமைத்தனத்திலிருந்து தப்பி ஓடினவர்களை சிலுவையில் கொடூரமாய் அறைந்து கொள்வார்கள். ஆனால் இயேசுவோ எந்த குற்றம் செய்யாதவர், குற்றம் சாட்டப்படாதவர். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் தான் இன்றைக்கு இஸ்ரவேல் நாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கு. மறந்து போகக்கூடாது. பைபிள் ஒவ்வொரு வசனம் நிறைவேறிட்டு இருக்கு. அவரை சிலுவையில் அறையும் போது எல்லாம் சொல்றாங்க, ஏப்பா இவர் குற்றம் செய்யாதவர், குற்றம் செய்யாதவனை நீ இப்படி பண்ணினா அந்த உன்னை பாவம் பிடிக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. அநியாயம் பண்ணாத, ரத்த பழி அப்படிலாம் இந்த இன்னைக்கு பேச்சு இருக்கு. அநியாயமா ஒருத்தனை இப்படி பண்ணாதப்பா, உன் சந்ததி நல்லா இருக்காது. நம்மளும் பார்க்கிறோமே, அநியாயமாய் பொறாமையினால் மற்ற குடும்பத்துக்கு எதிராய் செயல்படுகிறவனை அவன் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதே இல்லை. ஆகவே இந்த யூதர்கள்லாம் சேர்ந்து சொல்றாங்க பாருங்க, இயேசு நல்லவர் தான், அநியாயம் செய்யாதவர், குற்றம் சாட்டப்படாதவர். ஆனாலும் இவனுடைய இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் அப்படின்னு அவனுங்களே அந்த சாபத்தை தூக்கி போட்டுக்கிட்டானுங்க. இந்த குற்றம் செய்யாத அந்த இயேசுவை அடித்த அந்த சாபம், அவர் ஒரு ஆண்டவர், அது அவங்க மேலேயும் அவங்க பிள்ளைங்க மேலேயும் அவன் மேலேயோட போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தீங்களா? நிலைமைய இஸ்ரவேல் நாட்டில் நடக்கிறத பார்த்தீங்களா? இன்னைக்கு வரைக்கும் கொடூரமான காரியம் நடந்துட்டு இருக்கு. பிணை கைதியாக காற்றோட்டம் இல்லாத பாத்ரூம்ல போய், பாத்ரூம்ல உங்க எவ்வளவு நாள் உங்களை அடைச்சு வைக்கலாம்? காற்றோட்டம் இருந்தா பரவாயில்ல, பாத்ரூம் காற்றோட்டம் இல்லாத பாத்ரூம்ல பல வருஷங்களா இன்னும் யூதர்களை உள்ள வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த வசனம் தான். தன் சாபத்தை தன் பிள்ளைங்க மேல, சந்ததி மேல ஏத்துக்கிட்டானுங்க. இன்றைக்கு அவர்கள் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. பரிசேயரும் சதுசேயரும் வேதபாரகரும் குரல் எழுப்பினார்கள், இதெல்லாம் எங்க மேல வரட்டும் சொன்னாங்க.
ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சிலுவை மரணம் ரொம்ப கொடூரமானதுங்க. சரீரம் முழுவதும் காயத்தை ஏற்படுத்துகிற சிலுவைக்கு போய் தான் காயப்பட்டார் நீங்க நினைச்சிட கூடாது. ரோட்ல எடுத்துட்டு போனாங்கல்ல, அடிக்கிறதுக்குன்னு ஆட்களை வச்சிருப்பாங்க. அவனுக்குன்னு டெய்லி கறி முட்டையெல்லாம் போட்டு கொடுத்து ஆள் நல்ல ஷார்ட் அப்படி இருப்பான், நல்ல உயரமா. அடுத்தவனை போலீஸ்காரெல்லாம் எப்படி இருக்காங்க பாருங்க, ராணுவ வீரர்கள்லாம், அவன் அடிக்கிறதெல்லாம் எப்படி இருக்கு. சிலர்லாம் அதுக்குன்னே தின்னு உடம்ப வளர்த்தி வச்சுப்பாங்க, அடுத்தவனை அடிக்கிறதுக்குன்னே. எங்கடா சண்டை வரும், எங்கடா போய் எவனை அடிக்கலாம், ரெடியாக இருப்பானுங்களாட்டு. நான் வண்டியில் ரோட்டில் போகும்போதெல்லாம் பார்ப்பேன், எங்காவது சண்டை நடந்துருந்தா காரை நிறுத்திட்டு அங்கே போய் அடிப்பானுங்க. கை ஏதோ அவனுங்களுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கும் போல இருக்கு, மனைவி அடிக்க முடியாது போல இருக்கு, திருப்பி அடிச்சிருவா போல இருக்கு. அதனால ரோட்டில் ஏமாந்தவங்க எவனாச்சும் அடி கொடுக்கணுன்ட்டு சுற்றிட்டு இருக்கிறானுங்க. என்ன சொல்கிறேன்னா, அந்த சாட்டையை முழு பலச்ச அடிச்சு இழுத்தா சதையெல்லாம் பிச்சுக்கிட்டு அப்படி தெளிக்குமா. ஏன்னா அந்த அந்த இரும்பு குண்டு அதில் இருக்கு. இந்த மீன் தூண்டில் போட்டு இழுத்து அப்படி வாய் பிச்சுக்கிட்டு வர்ற மாதிரி ஒன்று குறைய 40 அடிகள். இயேசுக்கு எத்தனை அடிச்சாங்க, எத்தனை அடி வாங்கினாரு? ஒன்று குறைய 40 அடிகள். அது ஏன் அப்படி அந்த யூதர்கள் அதை ஏன் அப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரில. 40 அடி அடிச்சிருக்கலாம், ஆனால் ஒன்று குறைய 40 அடிகள்னா எவ்வளோ? 39 அடிகள் முழு பலச்ச கொடுத்து அடிக்கிறான் பயங்கரமா. சேகவர்கள் முழு பலத்தை கொடுத்து அடிக்கிறான். சமீபத்தில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, இன்னும் எதுக்கு எவ்வளவு மருந்து கண்டுபிடிக்கலன்னு. எத்தனை வியாதிகள்னா 39 வியாதிகளுக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கல. எல்லா வியாதி கண்டுபிடிச்சிட்டாங்களாம், 39 வியாதிகளுக்கு இன்னும் மருந்தே கண்டுபிடிக்கல. நான் விசுவாசிக்கிற அந்த 39 அடி அதுக்கு மருந்து தேவையில்லை, இயேசுவின் காயங்கள் குணமாக்கும். கரங்களை தட்டி அல்லேலூயா. டாக்டர் முடியாதுன்னா ஆண்டவர் தான். என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கு அந்த டாக்டர் சொல்றாங்க முடிஞ்சா போராடுறோம், அதுக்கு மேல கடவுள் அப்படின்ட்டுருவாங்க. இந்த 39க்கும் சுகத்தை தருகிறவர் இயேசு தான். ஏன்னா 39 காயங்கள் அவர் பட்டிருக்கிறார். வேகமாக சொல்லிட்டு போறேன், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அங்கே பயங்கரமா அடிக்கிறான், சாட்டையில் அடித்து இந்த ஆணிகள் சரீரம் முழுவதும் பிச்சுக்கிட்டு வருது. அதுக்கு தான் ஏசாயா 50:6 இப்படி சொல்லுகிறது. இந்த இயேசுவுக்கு நடந்ததெல்லாம் பழைய ஏற்பாட்டிலேயே ஏற்கனவே அங்கெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது. என்ன சொல்லியிருக்கு? அடிக்கிறவனுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்கிறவனுக்கு தன் தாடையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ் நீருக்கும், உமிழ் நீர்னா எச்சுனா பரவாயில்ல. அன்னை தெரேசா முதலாவது இந்தியாவுக்கு வந்தப்போ ஏழை குழந்தைகளுக்கு உதவி செய்யணும்னு இப்படி கை கேட்டாங்களாம் ஒரு பணக்காரங்கிட்ட போய். அவன் காரி துப்புனானா, வெறும் துப்புனா கூட பரவாயில்ல, காரி துப்புனா அதை ரொம்ப கஷ்டம் இல்லை, அசிங்கம். காரி துப்புனானா அவங்க அதுக்கு தேங்க்ஸ் சொன்னாங்களாம். சரி, இதை நான் ஏத்துக்கிறேன், இந்த காரி துப்புனது எனக்கு. அந்த சாப்பாடு இல்லாம ஸ்ட்ரெஸ் இல்லாம அனாதிகளா ரோட்ல இருக்கிறவங்களுக்கு அதை அப்படியே தொடச்சிக்கிட்டு மறுபடியும் கை நீட்டினாங்களாம், அவங்களுக்கு இன்னொன்னு ஏதாவது கொடுன்னு. என்ன சொல்றேன்னா, இந்த வசனத்தை பாருங்க, பயங்கரமா இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் நமக்கு யாரும் செய்யல. நம்ம நினைச்சுக்கிறோம் நமக்கு தான் பெரிய பிரச்சனை, பெரிய போராட்டம். ரோட்ல தான் துப்பிட்டு போறான் நம்மளை பார்த்து. ஆமா, எனக்கு என்னைய பார்த்து துப்புனவங்க இது வரைக்கும் ஊழியத்துல யாரும் தெரியல, நான் பார்க்கல. பார்த்தா சொல்லணும், இல்லைன்னா பொய் சொல்லக்கூடாது பலிபீடத்துல இருந்து. இயேசுவுக்கு
அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உமிழ் நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. சங்கீதம் 22க்கு நீங்க வந்துடணும். சங்கீதம் 22 முடிஞ்சா நம்ம வெள்ளிக்கிழமை வாசிக்கலாம், இப்ப நேரம் இல்லை. 16, 17 பாருங்க. நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. ஒரு நாய்கிட்ட தப்பிச்சிடலாங்க, 10 நாய் சுத்தி நின்று என்ன பண்ண முடியும்? சமாளிக்க முடியுமா? இதை அடிச்சா அது வந்து இழுக்கும் கடிச்சு, அதை அடிச்சா இது வந்து கடிச்சு இழுக்கும். ஓ ஓ ஓன்னு. சமீபத்தில் ஒரு குழந்தை மாட்டிக்கிச்சு, பிச்சு போட்டுருக்கு, பாவம். அதையும் கூட காட்டுறாங்க. அதெல்லாம் பார்க்க கூடாது. நம்ம என்ன சொல்றேன்னா, அங்க பாருங்க 16, 17, நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது. நான் போன 2 வருடத்துக்கு முன்னாடி கிறிஸ்துமஸ் அன்றைக்கு நடந்ததை நினைச்சு பார்க்கிறேன். என் கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள், என் எலும்புகள் எல்லாம் அப்படியே வெளியே தெரியுதான், அந்த அளவுக்கு பிச்சு எடுத்துட்டானுங்க. எலும்பெல்லாம் வெளியே எண்ணி பார்க்கலாமா? அப்பனா தோல் இல்லை. நிலைமையை பாருங்க. சங்கீதம் 129 சங்கீதம் நினைக்கிறேன், 3ஆம் வசனத்துல, உழுகிறவன் நிலத்தை உழுகிறவன் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைச்சால்களை நீளமாக்கினார். ஏர் உழுதா நிலம் எப்படி இருக்கும்? அப்படி இருந்துச்சான் இயேசுக்கு முதுகு. என்ன சொல்ல வரேன்னா, தலையிலிருந்து உடம்பெல்லாம் காயம், அடித்து நொறுக்கினார்கள். அரை உயிர் இருக்கும் போதுதான் சிலுவை கொண்டு போறான். அங்க யோவான் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, கொல்கதா வரைக்கும் அவர் அந்த தோல் அதை சுமந்துட்டு போறார். அந்த வெயிட், அந்த மரம் இங்கெல்லாம் செதைச்சிருச்சான். மாட்டுக்கு என்ன இருக்கும் பாத்தீங்களா, அந்த என்ன சொல்லுவாங்க, நுகம், அதுலயே இருந்து அப்படி காப்பு காய்ச்சிருக்கும். இயேசுக்கு இந்த இடம்லாம் கசகசன்னு இருந்துச்சா, வெயிட். தூக்கிட்டு போகும்போது பயங்கரமா இருந்திருக்கும் பாருங்க. இதெல்லாம் சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி ஒவ்வொன்றா நடந்துட்டு இருக்கு. தோள்பட்டை சிதைஞ்சு போயிடுச்சு. நமக்கு என்ன ஞாபகம் வருது? ஆதியாகமத்துல 22ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் ஈசாக்கும் பலி செலுத்த மலைக்கு போகும்போது விறகட்டையை தூக்கிட்டு போறாரு. ஈசாக் விறகட்டை தூக்கிட்டு பிளைன்ஸ்ல போலாம், தூக்குறதே வெயிட். மலை மேல ஏறினா எப்படி இருக்கும்? வெயிட்டை தூக்கிட்டு படி ஏறினா ரொம்ப கஷ்டங்க. நாங்க வீடு மாற்றும் போது ஒருத்தன் வந்தான், அந்த அவங்க என்ன, அவங்களுக்கு என்ன பேரு, மூட்டை தூக்குறவங்களுக்கு கலாஸ்கார் வந்தாங்க. நாங்க மேல இருந்தோம், மேல் வீட்டுக்கு போகணும்னு சொன்னோம், பொருளெல்லாம் தூக்கிட்டு மேலே போகணும். வீட்டை பொருளை பார்த்தான், அவனே முடங்கிட்டு போயிட்டான். இந்த அதாவது கீழேன்னா தூக்கிட்டு போயிடலாம், இருக்கிறது வெயிட்டு தூக்கிட்டு மேலே போகணும். கொல்கதா மலை, மண்டையோடு நிரம்பி இருக்கிற கபாலஸ்தலம், பாளையத்துக்கு புறம்பே தூரம், மேலே எவ்வளோ வெயிட்டு. இதெல்லாம் இன்னைக்கு நம்ம நினைச்சு, இதெல்லாம் காயங்கள், இந்த வேதனைகள் எல்லாம் உங்களுக்கு எனக்காக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஜன வேதனை அவர் ஒவ்வொன்றா ஏற்றுக்கிட்டே வரார். ஏசாயா 53ஆம் அதிகாரம், மத்தேயு 27:34 அப்படி போகும்போது அந்த காட்சியை கல் நெஞ்சம் பார்த்தா நிச்சயமா உருகிடும். அந்த நேரத்தில் எல்லாம் அழுகிறாங்க, கதறாங்க. அப்பதான் ஆண்டு சொன்னார், எனக்காக அழாமல் உங்களுக்காக, உங்கள் பிள்ளைக்காக அழுங்கள் என்று சொன்னார். மத்தேயு 27:34 இயேசு மயக்கத்தையும் போதையும் தரக்கூடிய கசப்பு கலந்த அந்த காடியை குடிச்சா மயக்கம் வந்துருமா? பயங்கர கசப்பா இருக்கும், போதை வரக்கூடிய ஒரு இது. இந்த வலி கொஞ்சம் குறைக்கும், அதுக்காக வாயில வைக்கலான்னு வந்தாங்க. ஆனா அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, வாய் திறக்கல. அப்படியே கிட்ட கொண்டு வரும்போது வாயை திறக்கல.
இந்த வழி தாங்களி எதையாவது வாங்கிக்கலான்னு வாங்கியிருக்கலாமே, அதை கூட அவர் ஏத்துக்கல. இது எதை காட்டுகிறது? உங்களுக்காக எனக்காக எல்லா வேதனைகளையும் அவர் சகித்தார். அதுதான் இங்கே இந்த வசனம் காட்டுகிறது. ஏசாயா 53:7 வாய் திறக்கவில்லை, அவர் தமது வாயை அவர் திறக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இவ்வளவு வேதனையில போய் கொண்டிருக்கிறார் ஏசப்பா. பொழுது சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். யோவான் 19ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானால் அங்கே ஒருவன் விழாவிலே குத்துகிறான். கடைசி அதுதான் இரத்தமும் தண்ணீரும் வழிந்தது என்று நாம் யோவான் 19ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். சிலுவை சுமந்ததினால் தோள்கள் சிதைந்தன, காயங்கள் ஏராளம், ஆணிகள் கடாவப்பட்டார், கைகளில் கால்களிலும் காயங்கள் உண்டு, முட்கிரீடம் சூட்டப்பட்டார். இவைகளை எல்லாம் தாங்கிக் கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். இவைகளெல்லாம் தாங்கி இப்படி காயப்பட்ட இந்த நேரத்தில் பக்கத்தில் ஒருவருமே இல்லை. கடந்த நாட்களில் நாங்களும் பாதிக்கப்பட்டு தனிமையில் விடப்பட்ட போது அனாதையாக இருப்போம் நினைச்சோம். ஆனால் ஒரு கூட்ட ஜனங்களை கர்த்தர் எங்கள் பக்கம் வைத்திருந்தார். ஆறுதலுக்காக எங்களை விட்டு வெளியே போகல, வந்து உட்கார்ந்துட்டாங்க. வயதானவர்கள் அநேகர் வந்து எங்களை சூழ்ந்து உட்கார்ந்து எங்களை தைரியப்படுத்தினது மறக்க முடியாது. ஆனால் இயேசுவுக்கு அப்படி இல்லை. நன்மை பெற்றவன் கிட்ட இல்லை, சுகம் பெற்றவன் ஒருத்தனும் இல்லை. எல்லாம் ஓடி போயிட்டான், எல்லாரும் ஓடி போயிட்டான். காயப்பட்ட இயேசு அப்படிப்பட்ட சில நேரங்களில் நம்மை விட்டு எல்லாரும் ஓடிடலாம். ஆனாலும் அவர்களை பார்த்து சொல்றார், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவது. நீங்க என்னை விட்டு விலகலாம், நீங்க என்னை விட்டு ஓடி போகலாம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இன்னொரு இடத்துல சொல்லிக்கிறேன், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். இப்ப இயேசுவை திக்கற்றவர்களாய் விட்டுட்டாங்க, எல்லாம் ஓடிட்டானுங்க. ஆனா இயேசு சொல்றாரு, உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். இன்னொரு இடத்துல சொல்றார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சிலர் மற்றவர்களை பார்த்து பேசி சொல்லுகிறார்களாம், நாங்கள் உங்க சர்ச்சுக்கு வரணும், எங்களை தவறா பேசி எங்களை கொண்டு போயிட்டாங்க சில இடங்களுக்கு, நாங்கள் உங்க சபைக்கு நாங்கள் வரணும், உங்க பாஸ்டர் ஏற்றுக்கொள்வாரா, இப்படியெல்லாம் சொல்லுவாங்களாம். அவர் சொல்லுவாங்களாம், அவர் உங்களுக்கு எவ்வளவு நன்மை செஞ்சார், அதையெல்லாம் மறந்துட்டு எவனோ பேச்சை கேட்டுட்டு நீங்க போனீங்களே என்று சொல்லி அவங்கள்கிட்ட திருப்பி பேசுறதாக சொல்லுவாங்க, வந்து சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படியெல்லாம் சொல்லி காட்டல. நீங்கள்லாம் என்னை விட்டுட்டு போயிட்டீங்க, திரும்பி வராதீங்க அப்படி சொல்லலை. நான் உங்களோட இருப்பேன், உலகத்தின் முடிவரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருப்பேன் என்று நமக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்ல ஆண்டவர். இவ்வளவு பாடுகளை அனுபவித்த நம்முடைய நேசர், கடந்து போன பாதைகள் எல்லாவற்றையும் நீங்கள் எப்படி போய்கொண்டிருக்கிறீர்கள், குடும்ப சூழ்நிலை எப்படி போயிட்டு இருக்கு, உங்க பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க, உங்க வருமானம் எப்படி இருக்கு, எல்லாவற்றையும் நன்றாய் அறிந்த ஒரு இயேசு. அதுக்குதான் இவ்வளவு சொல்லியிருக்கேன். சுருக்கமா இயேசு சிலுவையில் பாடுபட்டான்னா முடிஞ்சது. ஆமா, பெண்கள் பேசுறதுக்கும் ஆண்கள் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கா? ஆண்கள் ஊருக்கு போயிட்டு வந்துடுவாங்க, போயிட்டு வந்தீங்க, என்னங்க போனேன் வந்தேன் அவ்வளோதான் அப்படின்ட்டுருவாங்க. ஆனால் பெண்கள் அப்படி இல்லை. பஸ் ஏறினதுலேருந்து அங்கே போய் சாப்பிட்டதுலேருந்து யார் யாரை பார்த்தாங்க அத்தனையும் சொல்லும்போது இருந்து கேட்டு ஆகணும் பொறுமையா. ஆமாம், ஆண்டவர் இவ்வளவு காரியங்களை நமக்காக செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சிலுவையில் அனுபவித்த வேதனைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து உங்களை அரவணைத்து வழி நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. சென்னையில் ஒரு முறை பயங்கர தீப்பற்றி எரிந்த போது அந்த ஏரியாவை வேடிக்கை பார்க்க தான் எல்லாம் வந்து நிற்கிறான். காரில் நல்ல தங்க செயின் போட்டவன், மோதிரம் போட்டவன், கட்சிக்காரங்களாம் வந்து அப்படி வேடிக்கை தான் பார்க்குறான். ஆனால் அந்த பக்கத்து ஏரியாவில் இருக்கிற அந்த குடிசையில் இருக்கிற என்ன சொல்லுவாங்க, இந்த ஆத்தோரமாக இருக்கிறவங்கள
சரி, இன்னும் மெட்ராஸ்ல சொல்லும்போது அவங்கள என்ன சொல்லுவாங்க, அந்த ஆத்தோரமாக இருக்கிறவங்களுக்கு மெட்ராஸில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கூவாத்துக்கிட்ட இருக்கிறவங்க. இந்த ஏழை மக்கள் வந்து போய் தண்ணி வாரி இறைச்சி அதெல்லாம் அணைச்சாங்க. ஏன்னா அந்த கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும், இந்த ஏழைகளுக்கு தான் தெரியும், பணக்காரங்களுக்கு தெரியாது. போனால் போயிட்டு போட்டு சொத்து போனால் போகுது, அடுத்தது வாங்கிக்கலாம் அவன் அப்படின்னு நினைப்பான். எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம ஆண்டவருக்கு நம்ம கஷ்டம் நல்லா தெரியும். ஏன்னா அவர் அத்தனை கஷ்டம் பட்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பாடுகள் எல்லாம் அவருக்கு தெரியும், வேதனைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். அவ்வளவு வேதனைப்பட்டிருக்கிறார். உகாண்டா தேசத்தில் நான் சிறுவனாக இருக்கும்போது, அடிக்கடி தம்பி மாதிரி இருக்கும்போது கேள்விப்பட்டிருக்கேன். இடியாமீன் கொடூரமான ஆட்சி பண்றவன். யூதர்கள் அந்த நாட்டு மக்களுடைய இருதயத்தை விரும்பி சாப்பிடுவானா. இருதயத்தை, ஹார்ட், அவனுக்கு மனுஷனுடைய இருதயம் ரொம்ப பிடிக்குமா. ஆகவே அவங்களை போய் சுட்டு கொன்று அதை வெட்டி எடுத்துட்டு, உயிரோடு இருக்கும் போதே வெட்டி எடுத்துட்டு வர சொல்லுவானா. உண்மையை சொல்றேன், விரும்பி சாப்பிடுவானா மனுஷனுடைய இருதயத்தை. அப்ப எவ்வளவு பேரை கொண்டிருப்பான். லைனை நிறுத்துவானா. ஒருத்தனை துப்பாக்கியில சுட சொல்லுவானா. சுட்டோன்னு ஒருத்தன் டிச்சுக்குள்ள அந்த கீழே விழுவானா. அந்த டிச்சுக்குள்ள விழுந்தவனை, செத்து விழுகிறவனை தூக்கிட்டு போய் லைனா நிக்கிறானுங்க பாருங்க, அதுல ஒருத்தன் தூக்கிட்டு போய் அவனை புதைச்சிட்டு வந்து நிக்கணும். மறுபடியும் அடுத்தது இவனை சுடுவான். இப்ப எப்படி இருக்கும்? நம்ம டிவியில பார்த்தாலே மனசுல ஒரு மாதிரி பண்ணுது. லைனா நிப்பானுங்களாம். குற்றவாளி, அந்த குற்றவாளி இல்ல, அவனுக்கு அது ஒரு வேடிக்கை. அந்த உகாண்டா அதிபர் இடியாமீன் கொடூரமானவன். இன்னொருத்தர் இருந்தான், அவன் யாரு? ஹிட்லர். அவனும் லட்சக்கணக்கான யூதர்களை கொன்று குவிச்சான். அவனுடைய மரணத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அகோரமான மரணம். மனைவியும் அவனும் சேர்ந்து சொல்லிட்டாங்களாம் எல்லாகிட்டையும், நாங்கள் ரூம்குள்ளே போகிறோம், எங்களை நாங்கள் சுட்டுக்கிறோம். ரஷ்யா இப்போ வந்து தேசத்தை பிடிக்க போது, நாங்கள் அதை பார்க்க முடியாது. எல்லாம் சொல்கிறாங்க, ஏங்க தலைவர் நீங்களே போனால் நாங்கள் எங்கே போக? இல்லை இல்லை, யாரும் எங்களை தடுக்கக்கூடாது என்று ரூம்குள்ளே நல்ல கடைசி விருந்து சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு அவனே போய் அவனே சுட்டுக்கிட்டு சாகிறான். நிலைமையப்பார். ஹிட்லர், அவனுடைய மரணம் பயங்கரமாச்சு. இடியாமீன் அவ்வளோ கொடூரமானவன், சுட்டு அநேகரை கொன்று குவித்தவன். அவருடைய உள்ளம் எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. நம்முடைய ஆண்டவருடைய உள்ளம் அப்படி அல்ல. கர்த்தருடைய நாம் ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நம்முடைய ஆண்டவர் நமக்காக நொறுக்கப்பட்டார், அவர் அடிக்கப்பட்டார். கர்த்தருடைய நாம் ஸ்தோத்திரம். இயேசு திரும்ப வரும்போது தம்முடைய காயத்தை எல்லாருக்கும் காட்டப் போகிறார். வெளிப்படுத்தல் 1:7 நாம் காயங்களை எல்லாம் பார்க்க போறோம். அவரை குத்தினவர்கள் அவரை காண்பார்கள். வெளிப்படுத்தல் 1:7 வாசிக்கிறோம். அவரை குத்தினவர்கள் அவரை காண்பார்கள். அடித்தவர்கள், ஆணியில் அடித்தவர்கள் எல்லாரும் காண்பார்கள். நாமோ அவன் அடிச்சவன் பார்ப்பான், அப்போ அவ்வளோ அவனுக்கு வேதனை இருக்கும். ஆனால் நீங்களும் நானும் அவருடைய காயங்களை அன்போடு முத்தம் செய்வோம். இந்த காயங்கள் எனக்காக தானே ஆண்டவரே, நான் செஞ்ச பாவத்துக்காக அல்லவா இந்த காயப்பட்டியின் கைகளில் கால்களை பார்த்து, காயங்களை பார்த்து முத்தம் செய்வோம். நான் போகாத இடங்களுக்கு கால்கள் போனதே உம்முடைய கால்கள் அதற்காக அல்லவா ஆணி அடிக்கப்பட்டதே என்று சொல்லி அந்த காயங்களை நாம் முத்தம் செய்வோம். அவரை அரவணைத்துக் கொள்வோம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆமென். நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இவ்வளவு காயங்களும், இவ்வளவு வேதனைகளும், இவ்வளவு பாடுகளும் எனக்காக. சொல்லுங்க, எனக்காக. சொல்லுங்க, எனக்காக. வேற யாருக்கு இல்லை, எனக்காக தான். ஹல்லேலூயா. ஆகவே நீங்க சொல்லும் போதே நீங்க போய்கொண்டிருக்கிற அந்த வேதனையின் பாதை, உங்க குடும்ப சூழ்நிலை, உங்க இக்கட்டான நிலைமை எல்லாம் ஆண்டவர் அறிவார், அறிவார், அறிவார். அந்த பாதையில் அவர் போயிருக்கிறார். உங்களை நன்றாய் புரிந்தவர், அறிந்தவர் அவர் ஒருவரே. மற்றவங்கிட்ட சொன்னீங்கன்னா அப்படி சிரிச்சிட்டு போயிடுவாங்க. அதை அறிந்து கொள்ள மாட்டாங்க, புரிந்து கொள்ள மாட்டாங்க.
ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் எங்களோடு சில குடும்பங்கள்லாம் நின்னாங்கன்னா அவங்களெல்லாம் நான் பார்க்குறேன், அவங்களும் சில அவமானத்தில் போயிருக்கிறாங்க. ஒரு குடும்பம் சொன்னாங்க, பாஸ்டர் எங்கள் சர்ச்சுக்கு எங்கள் பாஸ்டருக்கு இதே கதி வந்துச்சு, ஆகவே தான் நாங்கள் உங்களோட நிற்கிறோம் அப்படின்னு தர்மபுரியிலேருந்து ஒரு குடும்பம் எங்கள்கிட்ட பேசினாங்க. நாங்கள் அந்த குடும்பம் அப்போ தான் வந்த புதுசு, எங்களுக்கு சூழ்நிலையை பார்த்து போயிடுவாங்களோன்னு நான் அப்படி அங்கே சர்ச்சில் மேடையிலேருந்து அவங்கள பார்த்துட்ருக்குறேன். ஆனால் அவங்க சொன்னது, நாங்களும் இந்த பாதையில் போயிருக்கிறோம், இந்த சூழ்நிலை எங்கள் சர்ச்சுக்கு வந்திருக்கு, இந்த சூழ்நிலையில் பாஸ்டரோடு நாங்கள் நின்றுருக்கிறோம். அதனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த குடும்பத்தை நம்மோடு கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே சில நேரங்களில் நம்ம பற்ற பாடுகள் படும்போது அதை புரிந்து கொள்கிற, ஏன்னா அந்த பாதையில் நம்ம போயிருக்கிறோம். இயேசு அந்த பாதையிலே போனபடினால் இன்றைக்கு உங்கள் வேதனை அறிகிறார், உங்கள் குடும்ப சூழ்நிலைகளை அறிகிறார். இந்த மாலை நேரத்தில், இரவு நேரத்திலே அவருடைய பாதத்திலே சொல்லுங்க, தாராளமா சொல்லுங்க. உங்களை நன்றாய் அறிந்து புரிந்திருக்கிற ஒரே ஆண்டவர், ஒரே தெய்வம் இயேசு மாத்திரமே. வேற யாருக்கிட்டையும் உங்க பிரச்சனையை சொல்லாதீங்க. மனம் திறந்து இப்போ கொஞ்ச நேரம் உங்க பிரச்சனை சொல்லுங்க. தனித்தனியா ஜெபம் பண்ணுங்க. இப்போ வீடுகளில் இருந்தாலும் சரி, ஆபீஸ்ல இருந்தாலும் சரி, வாகனத்தில் போய்கொண்டே இந்த செய்தி கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களா இருந்தாலும் சரி, சில நிமிடம் அங்கேயே நிறுத்துங்க வண்டியை. சில நிமிடம் எங்கள் பக்கம் திரும்புங்க. ஸ்தோத்திரம். கொல்கத்தா பக்கம் உங்க கவனத்தை திருப்புங்க. கெட்சமனே பக்கம் உங்கள் கவனத்தை திருப்புங்க. கல்வாரியில் தொங்குற இயேசுவை நோக்கி பாருங்க. அவர் பட்ட வேதனைகள், காயங்கள், அன்பான சகோதரனே, சகோதரியே, ஐயா, அம்மா, சிறு பிள்ளைகளை, வாலிப தம்பி, தங்கச்சி, உங்கள் ஒவ்வொருவருக்காக பட்ட வேதனையை நீங்கள் எண்ணி பாருங்கள், எண்ணி பாருங்கள். ஆண்டவரே, நீர் எங்கள் சூழ்நிலைகளை நன்றாய் அறிந்திருக்கிறவர். ஆண்டவரே, நீர் அந்த வேதனை படும்போது உம்மிடத்தை விட்டு எல்லாம் நன்மை பெற்று ஓடி போனார்கள். ஒருவரும் உமக்கு ஆறுதல் சொல்ல அந்த இடத்தில் இல்லை. சீசர்கள் ஓடி போனார்கள், சுகம் பெற்றவர்கள் ஓடி போனார்கள், நன்மை பெற்றவர்கள் ஓடி போனார்கள். எங்களை இப்படி நிர்கந்த நிலைமையில் சிலர் எங்களை அனாதையாக விட்டு விடலாம், ஆனால் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்னீரே. ஸ்தோத்திரம் பாப்பா. உங்களை விட்டு விலகுவதும் உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலகத்தின் முடிபரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே சரீர அளவிலே, குடும்பத்திலே, வேலை ஸ்தலத்திலே படுகிற ஒவ்வொரு வேதனையை அறிவீரப்பா. இந்த வெயில் காலத்தில் எவ்வளவு இந்த உஷ்ணத்தை தாங்க முடியாமல் கஷ்டப்படுகிறதை நீர் அறிவீர் ஆண்டவரே. அந்த சிலுவையிலே பல மணி நேரம், சிலர் 1 நாள் 2 நாள் தொங்குவார்களாம். அந்த நினச்சி பாருங்க. இரவிலே பல மிருகங்கள் வந்து காலை கடிச்சு கொதறி போடுமா, சரி எட்டி குதிச்சு நரிகள்லாம் வந்து, சில விலங்குகள்லாம் வந்து கடிச்சு கொதறுமா. பகல் நேரத்தில் கழுகு வந்து கண்ணை பிடுங்கி சாப்பிடுமா, கொத்தி கண்ணை பிடுங்கி சாப்பிடுமா. அந்த நிலைமை, அந்த 3 நாட்கள் உடனே உயிர் போகாது சிலுவை மரணம். கொஞ்சம் கொஞ்சமாக குற்றுயிரா அங்கே சித்திரவதைப்பட்டு சரீரமெல்லாம் பிற்கப்பட்டு அந்த வெயிலில் தொங்கி கொண்டு அந்த இரவில் மிருகத்துக்கு இரையாகி இப்படி மரிக்கிறவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் இயேசுவோ அப்படி இல்லை. நமக்காக அந்த பட்ட பாடுகளை எண்ணி பாருங்கள். உங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார், உங்களுக்காக அவர் காயங்களை ஏற்றுக்கொண்டார். எல்லார் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, நீர் பட்ட காயங்கள் எல்லாம் எனக்காக. சொல்லுங்க, இயேசுவின் காயங்கள் ஏன் என்றால், அந்த ஒரு கேள்வி எழுப்பும்போது உங்களுக்காகவும் எனக்காகவும். ஆமேன், ஹல்லேலூயா. எனக்காகப்பட்ட காயங்கள். சொல்லுங்க, இயேசுவே, எனக்காக நீர் எத்தனை காயப்பட்டிருக்கிறீங்க, எனக்காக எவ்வளோ நிந்தனை அவமானத்தை சகிச்சிங்க. இனி நான் சுமக்க தேவையில்லை. எனக்கு வருகிற அவமான நிந்தைகளிலும் நீர் என்னோட கூட இருக்கிறீங்க. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொன்னீங்க. ஆண்டவரே, எங்களோடு விளையாடுகிறவர்கள், பொல்லாத மனிதர்கள், எங்களுக்கு எதிராக செயல்படுகிறவர்கள், உம்மோடு அவர்கள் போராடி கொண்டிருக்கிறாங்கப்பா. அதுதான் உண்மை. ஆண்டவர், எங்களோடு யுத்தத்துக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் உம்மிடத்தில் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்கப்பா. ஆண்டவர், உம்மை எதிர்த்தவங்க யார் இந்த உலகத்தில் நிலைத்திருந்ததில்லை. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அவர்களெல்லாம் நீங்கள் பார்த்து கொள்வீங்க. உம்முடைய கரத்தில் அவர்களை விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுக்கு நீ தந்திருக்கிற பாதுகாப்புக்காய் ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே, நீங்கள் எங்களை கொண்டு போகிற பாதையிலே தொடர்ந்து நாங்கள் செல்ல எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய தழும்புகளால் எங்களை குணமாக்கும். உம்முடைய காயப்பட்ட கரத்தை தொட்டு எங்களை சுகமாக்கும். உம்முடைய காயப்பட்ட கரத்தை வைத்து எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடும். இந்த இடத்துல சமாதானம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். இந்த ஆண்டவரே நாளிலே யாரெல்லாம் காயப்பட்டு முள் காயத்தால் மனவேதனையோடு என் குடும்பம் இப்படி இருக்கிறது என்று இரவெல்லாம் தூங்காமல் அழுது கொண்டு இருக்கிறார்களோ, அவருடைய காயங்கள் எல்லாம் ஆண்டவரே நீர் துடைப்பீராக. உள்காயங்களை ஆண்டவர் காற்றி அவர்களை தேற்றுவீராக, தைரியப்படுத்துவீராக. ஆண்டவரே, பொருளாதாரத்திலே பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய படிப்புக்கு பணம் கட்ட முடியாமல், ஃபீஸ் கட்ட முடியாமல் கஷ்டப்படுகிற பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். வாடகை கட்ட முடியாமல் கஷ்டப்படுகிற பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வருமானத்துக்கு அதிகமாக செலவுகள், வீண் செலவுகள், ஆஸ்பத்திரி செலவுகள் வந்து திகைத்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுது கர்த்தர் யெகோவா ஈரே, கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வீராக. பொருளாதாரத்தில் ஒரு அற்புதம் செய்வீராக. ஆண்டவரே, அவருடைய குறைவெல்லாம் நிறைவாக்குவீராக. அல்லேலூயா. ஐஸ்வர்ய சம்பன்னர் நீர் அவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே எங்களுக்கு எதிராக இருக்கிறவர்களை மன்னிக்கிற, அவர்களை ஏற்றுக்கொள்கிற நல்ல இருதயத்தை கொடுப்பீராக. ஆண்டவர் யூதாசை ஆண்டவரே நீர் மன்னித்தீரப்பா. அந்த மன்னிக்கிற தன்மை எங்களுக்கும் தாங்க. கல்லனை மன்னித்தீங்க ஆண்டவரே. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்கப்பா. ஆண்டவரே, அந்த இரக்கத்தை எங்களுக்கு கட்டளையிடுங்கப்பா. தொடர்ந்து வந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நம்முடைய காயப்பட்ட கரத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். நம்முடைய பிஸ்னஸை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை, பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளை நம்முடைய அற்புத கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இன்றைக்கு டென்த்து பரீட்சை எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு விசேஷித்த தயவுள்ள கரத்தை அவர்களுக்கு நேராக நீட்டுவீராக. உங்களுடைய கிருபைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். அவங்களுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதியும். அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவங்களுடைய சந்ததிகளை ஆசீர்வதியும். அவருடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவர்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல உபகரணங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். தொடர்ந்து உயர்த்தும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், இந்த கெத்செமனே ஜெபத்தில் இணைந்த, கல்வாரி சிலுவை அண்டை ஓடி வந்த, இந்த ஜெபத்தில் தூரத்திலிருந்து எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தோடும், தேவ பிள்ளைகளோடும், ஊழியரோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கேபி